இப்போ நீங்க ரொம்ப நெரிசலான ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு ஆபீஸ் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். வண்டி நகர்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ திடீர்னு ஒருத்தர் தன் வண்டியை உங்க வண்டிக்கு மிக அருகில் உங்களை உரசுற மாதிரி ரொம்ப வேகமா முந்தி செல்றாரு. அந்த நொடியில உங்களுக்கு பயங்கரமான கோவம் தலைக்கேறுது, சரியா? கண்டிப்பா அந்த நாள் முழுசும் அந்த எரிச்சல் நம்மள விடாது. ஆபீஸ்ல சக ஊழியர்கள் கிட்ட கூட நம்ம சிடுசிடுன்னு இருப்போம். கரெக்ட். ஆனா வேறொரு நாள் அதே டிராஃபிக், அதே மாதிரி ஒரு நெருக்கடி, வேறொருத்தர் உங்களை முந்தி செல்றாரு. ஆனா அன்றைக்கு உங்க எதிர்வினை முற்றிலும் வேற இருக்கு. நீங்க அதை சாதாரணமா பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாட்டை ரசிச்சபடி பயணத்தை தொடருவீங்க. இப்போ பாத்தீங்கன்னா சம்பவங்கள்ல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா உங்க மனநிலை மட்டும் எப்படி தலைகீழா மாறுது? அது ஒரு அருமையான கேள்வி. இதற்கான விடை நீங்க அந்த நொடியில எந்த ஆற்றல் நிலையில, அதாவது எந்த எனர்ஜி லெவல்ல இருக்கீங்க அப்படிங்கறதுல தான் ஒளிஞ்சிருக்கு. இத பத்தி ஃப்ரெட்ரிக் டாட்சன் எழுதின லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற தரவுகளை படிக்கும்போது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, இது ரொம்ப ஆழமான ஒரு கான்செப்ட். அதனால தான் இன்னைக்கு நாங்க இந்த எனர்ஜி வரைபடத்தை ரொம்ப ஆழமா அலச போறோம். குறைந்த ஆற்றல் நிலையிலிருந்து உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு நாம எப்படி பயணிக்கிறோம் அப்படிங்கறத உங்களுக்காக டீகோட் செய்ய போறோம். நீங்க சொன்ன அந்த டிராஃபிக் உதாரணத்துல இருக்கிற முரண்பாடு தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படை. அதாவது வெளியுலகம் மாறல, ஆனா உங்க உள்ளுலகம், உங்க ஆற்றல் நிலை மாறி இருக்கு. சரியா சொன்னீங்க. டாட்சன் இத ஒரு அறிவியல் பூர்வமான அளவுகோலாவே பாக்குறாரு. பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1000 வரையிலான ஒரு அளவுகோல் மனித உணர்ச்சிகளை, எண்ணங்களை, நம்ம உலகை பார்க்கிற விதத்தை இந்த எண்களுக்குள்ள அடக்கிவிட முடியும். ஓஹோ, எண்கள் மூலியமா மனித உணர்வுகளை அளக்க முடியுமா? நிச்சயமா. இது வெறும் தத்துவம் கிடையாது. இது மனிதர்களை புரிந்து கொள்வதற்கான, அவங்க பரிணாம வளர்ச்சியை அளவிடுவதற்கான ஒரு மிக சிறந்த உளவியல் வரைபடம். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த 10 முதல் 1000 வரையான எண்களை ஒரு வெப்பமானி, அதாவது தெர்மாமீட்டரோட ஒப்பிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, அது ஒரு சூப்பர் உதாரணம். ஒரு வெப்பமானில நாம குளிர் அப்படின்னு தனியா எதையும் அளப்பதில்லை, சரியா? அங்க இருப்பது குறைந்த அளவிலான வெப்பம் மட்டும்தான். எக்ஸாக்ட்லி. அது போலவே மனித உணர்வுகளிலும் இருள் அல்லது தீமை அப்படின்னு ஒண்ணு தனியா இல்ல. அது வெறும் குறைந்த அளவிலான ஆற்றல் மட்டும்தான். அப்போ இந்த அளவுகோல் எப்படி வேலை செய்யுது? இந்த அளவுகோலின் அடிப்பகுதியில 20 அப்படிங்கிற நிலையில அவமானம் இருக்கு, 50ல உதாசீனம், 100ல் பயம், 160ல் கோபம் இருக்கு. ஒரு நிமிஷம், இது எல்லாமே ரொம்ப நெகட்டிவான உணர்வுகள் இல்லையா? ஆமா, இவை எல்லாமே 200க்கு கீழே உள்ள நிலைகள். ஏன்னா 200 அப்படிங்கிறது தான் தைரியம். அந்த 200 அப்படிங்கிற புள்ளி மிக முக்கியமானது. அது ஒரு டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். டிப்பிங் பாயிண்ட்னா ஒரு மாற்றத்தின் புள்ளி அப்படின்னு சொல்லலாமா? கரெக்ட். தைரியம் அப்படிங்கிற அந்த நிலை வரும்போது தான் மனிதன் தன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை தன் கையில எடுக்க தொடங்குறான். 200க்கு கீழே உள்ளவங்க தங்களை ஒரு சூழ்நிலையின் பாதிக்கப்பட்டவங்களா மட்டுமே பாப்பாங்க. அதாவது ஒரு விக்டிம் மென்டாலிட்டி, சரியா? உலகம் எனக்கு எதிராக செயல்படுது, நான் ஒரு துரதிருஷ்டவசமானவன் அப்படிங்கிற மனநிலை. ஆமா, அதேதான். ஆனா 200ஐ தொடும்போது என்னால் மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்குது. இங்கிருந்து தான் எதிர்மறை ஆற்றல் நேர்மறையா மாறத் தொடங்குது. அப்போ இங்க ஒரு முரண்பாடு வருது. நாம பொதுவாக கோபத்தை ஒரு மோசமான உணர்வா தவிர்க்க வேண்டிய ஒண்ணா பாக்குறோம். ஆனா இந்த அளவுகோல்ல உதாசீனத்தை விட, அதாவது 50 விட கோபம் 160ல் மேல்நிலையில இருக்கே, இது எப்படி? அது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒரு மனிதர் படுக்கையை விட்டு எழக்கூட முடியாம, எதன் மீதும் நம்பிக்கை இல்லாம 50 அப்படிங்கிற உதாசீன நிலையில இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு திடீர்னு ஒரு சமூக பிரச்சனையின் மீதோ அல்லது தனக்கு நடந்த அநீதியின் மீதோ கோபம் வருது அப்படின்னா, அந்த கோபம் அவருக்கு செயல்படுவதற்கான ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுக்குது. ஓஹோ, அதாவது உடலளவிலும் ஒரு அட்ரினலின் சுரக்குது இல்லையா? இது ஒரு வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் தானே? எந்த சந்தேகமும் இல்ல. உதாசீனம் அப்படிங்கிறது மரணத்துக்கு சமமான ஒரு தேக்க நிலை. அங்க எந்த இயக்கமும் இல்ல. ஆனா கோபம் அப்படிங்கிறது ஒரு கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜினா அதுல செயல்பாடு இருக்கு, வேகம் இருக்கு. ஆமா, ஒரு அநீதியை கண்டு கோபப்படுவர் தான் அதை எதிர்த்து போராட வெளியே வருவாரு. அந்த சூழல்ல கோபம் ஒரு மிகப்பெரிய சிகிச்சை. இதுதான் மனிதர்களின் உணர்வுகளை மதிப்பிடுவதில் நாம செய்யும் அடிப்படையான தவறை உணர்த்துது. அதாவது அந்த கருப்பு வெள்ளை பார்வை, இது சரி இது தவறு அப்படின்னு அனைத்தையும் பிரிப்பது. இத திட்டவட்டமான பார்வை,
அதாவது அப்சல்யூட்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? கரெக்ட். இவங்க கோபம் என்றாலே பாவம், அது முற்றிலும் தவறு அப்படின்னு முத்திரை குத்திடுவாங்க. கோபத்தின் பின்னணிய அவங்க ஆராய்வதில்ல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சார்பியல் பார்வை கொண்டவங்க இருப்பாங்க, அதாவது ரிலேட்டிவிஸ்ட். எல்லாமே ஒன்றுதான், ஒருவரின் தீவிரவாதி இன்னொருவரின் சுதந்திர போராட்ட வீரன் அப்படின்னு தத்துவார்த்தமா பேசுவாங்க. ஆமா, இவங்களுக்கு சரி தவறு அப்படிங்கிற அளவுகோலே கிடையாது. ஆனா இந்த ரெண்டு பார்வைகளுமே ஒரு மனிதனின் உண்மையான பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ள உதவாது. அதனால தான் டாட்சன் ஸ்பெக்ட்ரல் பார்வை அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை முன்வைக்கிறாரு. நிச்சயமா, நீங்க சற்று முன் குறிப்பிட்ட அந்த வெப்பமானி உதாரணம் தான் ஸ்பெக்ட்ரல் பார்வை. ஒரு மனிதரின் உணர்வை அவர் எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாறுகிறார் அப்படிங்கறத வச்சுதான் மதிப்பிடணும். ஓ, இப்ப புரியுது. 50 இருப்பவருக்கு 160 கோபம் ஒரு மாபெரும் முன்னேற்றம். ஆமா, ஆனா 300ல இருக்கிற, அதாவது ரொம்ப செயல்பாட்டோட இருக்கிற ஒரு அமைதியான மனிதர் 160க்கு இறங்கினால் அது வீழ்ச்சி. ஆக உணர்வுகளை அதோட பின்னணியோடு புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். இது ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த 200 அப்படிங்கிற தைரியம் நிலைதான் பலருக்கும் ஒரு பெரிய தடுப்புச்சுவர் போல இருக்கு. கண்டிப்பா, பலரும் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அந்த 200க்கு கீழேயே கழிச்சிடுறாங்க. இதுக்கு காரணமா ஆசை, அதாவது 125வது நிலையில இருக்கிற ஆசை மற்றும் எதிர்ப்பு ஆகிய ரெண்டும் செயல்படுவது சற்று சிந்திக்க வைக்குது. ஆனா வாழ்வில் முன்னேற ஆசை அவசியம்தானே? ஆசை எப்படி ஒரு முட்டுக்கட்டையா மாறும்? இங்க நாம பயன்படுத்துற ஆசை அப்படிங்கிற வார்த்தையின் ஆழமான உளவியலை பார்க்கணும். 125 அப்படிங்கிற நிலையிலுள்ள ஆசை என்பது வெற்றிக்கான இலக்குகளை நிர்ணயிப்பதல்ல. அது ஒரு தீராத ஏக்கம். தீராத ஏக்கம்னா கிரேவிங் தான். இந்த பிரபஞ்சத்துல எனக்கு ஏதோ ஒரு குறைபாடு உள்ளது, அந்த ஒரு குறிப்பிட்ட பொருள், வேலை அல்லது நபர் கிடைத்தால் மட்டுமே நான் முழுமையடைவேன் அப்படின்னு ஆழமா நம்புவது. அதாவது இந்த மனநிலை உங்களை நீங்களே ஒரு குறைவுள்ளவரா பற்றாக்குறையோடு இருப்பவரா பார்க்க வைக்குது. கரெக்ட். நீங்க எந்த நிலையிலிருந்து செயல்படுகிறீர்களோ அதே தான் திரும்ப பெறுவீங்க. பற்றாக்குறை மனநிலையிலிருந்து செயல்பட்டால் மேலும் பற்றாக்குறை தான் வாழ்வில் மிஞ்சும். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இது எப்படி இருக்குன்னா, நாம எதை வெறித்தனமா துரத்துக்கிறோமோ அது நம்மளை விட்டு விலகி ஓடுவது போல இருக்கு. ஆமா, அதே போல நாம எதை மூர்க்கமா எதிர்க்கிறோமோ அதையே நாம ஈர்க்கவும் செய்யறோம். இதுக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறீங்க, அங்கே ஒரு கசாப்பு கடையில இருக்கும் நபரை உங்களுக்கு அறவே பிடிக்கல. அவர் முகம், அவர் பேசும் வீதம் எல்லாமே உங்களுக்கு எரிச்சலை தருது. ஆமா, நீங்க அவரை தீவிரமா எதிர்க்கிறீங்க. இவன் ஏன் இங்க இருக்கான், இவனை வேலைக்கு எடுத்ததே தப்பு அப்படின்னு மனதிற்குள்ளோ அல்லது வெளியிலோ அவரோட சண்டையிட்டு கொண்டிருக்கீங்க. முடிவுல என்ன நடக்குது தெரியுமா? அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்ல எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தோம், உங்களுக்கு பிடிக்காத அதே கசாப்பு கடையில தான் நீங்க உங்க நேரத்தையும் சக்தியும் கவனத்தையும் வீணடிச்சிட்டு இருக்கீங்க. மிகச் சரியான நிதர்சனம். நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அதற்கு தான் உங்க முழு ஆற்றலையும் கொடுக்கறீங்க. அந்த ஆற்றல் உங்களை அதே இடத்துல தான் கட்டி போடும். எதிர்ப்பு என்பது ஒரு வகையான காந்தம். அது நீங்க விரும்பாதவற்றையே உங்க வாழ்வில் மீண்டும் மீண்டும் கொண்டு வரும். சரி, ஆசைப்படுவதும் சிக்கல், எதிர்ப்பதும் சிக்கல் அப்படின்னா நாம எப்படி நம் இலக்குகளை அடைவது? ஒரு புதிய தொழில் தொடங்கணும் அல்லது ஒரு பெரிய வீட்டை வாங்கணும்னா என்ன மனநிலையில செயல்படுவது? ஆசையே இல்லாம எப்படி உழைக்க முடியும்? இங்கேதான் ஏக்கம் அல்லது தேவை என்பதற்கும் தெளிவான நோக்கம் அல்லது விருப்பம் என்பதற்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை நம்ம உணரணும். ஏக்கம் அது ஒரு பதற்றமான நிலை. அதாவது இது நடந்தே ஆகணும், இல்லையென்றால் என் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும் அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த பிடிவாதம். ஆமா, இது உங்களுக்கு பெரும் அழுத்தத்தை கொடுக்கும். ஆனா நோக்கம், அதாவது 320வது நிலை, அது மிகவும் அமைதியானது, தெளிவானது. எனக்கு இது வேண்டும், நான் இதை நோக்கி முழுவீச்சில் செயல்படுகிறேன், ஆனால் இது கிடைக்காவிட்டாலும் என் அகமகிழ்ச்சி குறைந்து விடாது அப்படிங்கிற மனநிலையா? எக்ஸாக்ட்லி. நோக்கத்துடன் செயல்படும்போது அங்கு எந்த சுமையோ பதற்றமோ இருக்காது. உங்க முடிவுகள் ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த மனநிலை மாற்றம் நமது அன்றாட உற்பத்தி திறனை இப்படி பாதிக்குது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. ஆமா, ஏன்னா பொதுவாக நாம சிறுவயதிலிருந்தே ஒரு குறிப்பிட்ட முறையில தான் சிந்திக்க பழக்கப்படுத்தப்பட்டிருக்கும். அந்த செய் பெரு இரு அப்படிங்கிற முறை அப்படிதானே? டூ ஹாவ் பி. கரெக்ட். அதாவது நான் இரவு பகலா கடினமா உழைக்கிறேன், செய், அதன் மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன், பெரு, அதன் பிறகு நான் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பேன், இரு. ஆனா இது ஒரு முடிவில்லாத எலிப்பொறி ஓட்டம் இல்லையா? ஒரு ரேட் ரேஸ். இதை பின்பற்றுபவர்கள் எப்போதுமே அந்த இரு அப்படிங்கிற மகிழ்ச்சியான நிலைக்கு செல்வதே இல்லை. முற்றிலும் உண்மை. இந்த செய் பெரு இரு முறை
உங்களை எப்போதுமே எதிர்காலத்திலேயே வாழ வைக்கும். நிகழ்காலத்துல நீங்க மகிழ்ச்சியா இருக்க மாட்டீங்க. ஆனா 300க்கும் மேல் உள்ள உயர் ஆற்றல் நிலைகள் இரு செய் பெரு அப்படிங்கிற முறையை பின்பற்றுகின்றன. அதாவது பி டு ஹேவ். இதை நீங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போது எல்லாமே தலைகீழா மாறும். நிச்சயமா. அதாவது முதல்ல சந்தோஷமா இரு, அந்த மகிழ்ச்சியான அமைதியான மனநிலையில இருந்து உன்னுடைய வேலைகளை செய். அந்த தெளிவான செயல்பாடுகள் நீ விரும்பியதை உனக்கு பெற்றுத்தரும். இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில எதையாவது சாதிக்கணும்னா பற்களை கடிச்சுக்கிட்டு போராடித்தானே ஆகணும்னு பலருக்கும் தோணும். ஆமா, இலக்குகளை அடைய அந்த தீவிரம் தேவைப்படுதே அப்படின்னு கேட்பாங்க. இது நாம எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கறத பொறுத்தது. உலகியல் ரீதியா வெற்றி பெற, அதாவது 200 அப்படிங்கிற நிலையிலிருந்து 300 அப்படிங்கிற நிலைக்கு செல்ல, ஒரு தொழிலை தொடங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்க, நேரத்தை நிர்வகிக்க, இதுக்கெல்லாம் நிச்சயமா கடின உழைப்பும் திட்டமிடலும் ஒழுக்கமும் தேவைப்படும். சரியா? ஆமா, அங்க உங்க ஈடுபாடும் செயலும் மிக முக்கியம். ஆனால் 400 மற்றும் 500 போன்ற உயர் உணர்வு நிலைகளை அடைய நீங்க எதையும் மூச்சு முட்ட செய்ய வேண்டியதில்ல. அப்போ அங்க என்னதான் தேவை? அங்கு தேவைப்படுவது கடின உழைப்பல்ல, தளர்வு, அதாவது ரிலாக்ஸேஷன். ஓ, இந்த இடத்துல தான் அந்த மிதக்கும் கார்க் ஒப்புமை மிக சரியா பொருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, அது கொஞ்சம் விவரிங்களேன். அதாவது ஒரு தண்ணீர் தொட்டிக்குள் ஒரு மரக்கட்டையோ அல்லது கார்க்கையோ அழுத்தணும்னா அதுக்கு உங்களின் அத்தனை சக்தியும் தேவை. நீங்க உங்க கைகளை கொண்டு அதை தொடர்ந்து அமுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க கொஞ்சம் அசந்தாலும் அது மேலே வந்துரும். அந்த கார்க்கை தண்ணீருக்கடியில் வைத்திருப்பது ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஆனா நீங்க உங்க பிடியை விட்டுவிட்டால் அந்த கார்க் எந்த போராட்டமும் இல்லாம தானாகவே மிக இயல்பாக மேலே வந்து மிதக்கும். அதேதான் நமது மனமும் இந்த ஆற்றல் நிலைகளும் அப்படிதான். அவமானம், குற்ற உணர்ச்சி, பயம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை, அதாவது அந்த 200க்கு கீழே உள்ள நிலைகளை, ஆமா, அது பிடித்து வைத்திருக்க தான் நமக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுகிறது. நாம தினமும் நம் மனதை ஒரு இரும்பு கரம் கொண்டு அழுத்தி கொண்டிருக்கோம். அப்போ அந்த எதிர்ப்பை, அந்த பிடிய நம்ம தளர்த்தினால் நம்ம மனம் இயல்பாகவே உயர்நிலைக்கு மிதந்து சென்று விடுமா? நிச்சயமா. மகிழ்ச்சியா இருப்பதற்கு எந்த முயற்சியும் தேவையில்லை. மகிழ்ச்சியை தடுக்கும் விஷயங்களை விடுவித்தாரே போதும். இந்த தளர்வு அப்படிங்கிறது சோம்பேறித்தனம் அல்ல, மாறாக அது தேவையில்லாத மனச்சுமைகளை இறக்கி வைப்பது. அதனாலதான் அமைதியா இருப்பது என்பது உலகின் கடினமான செயல்களில் ஒன்னா பலருக்கும் தோணுது. உண்மையான வார்த்தைகள். சரி, இப்போ நாம 400களின் நிலைக்கு வரோம். இது அறிவின், பகுத்தறிவின் நிலை. அறிவியலாளர்கள், மாபெரும் சிந்தனையாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் இருக்கும் இடம். இவங்க தர்க்கம், பகுத்தறிவு, புத்தகங்கள், ஆராய்ச்சி அப்படின்னு உலகை அறிவால அளப்பவர்கள். இது உலகை காப்பாற்றும் வலிமை கொண்ட ஒரு மிக உயர்ந்த நிலை. உணர்ச்சி வசப்படாம ஒரு பிரச்சனைய நடுநிலையா பார்க்கும் பக்குவம் இங்குண்டு. ஆனா ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கு, அதாவது சீக்கர்ஸ்க்கு, இந்த அறிவு நிலையே ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டையா மாறிவிடும். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பகுத்தறிவும் அறிவும் எப்படி தடையா இருக்க முடியும்? ஏன்னா அறிவால் எல்லாவற்றையும் அளக்க முடியும், தர்க்க ரீதியாக பிரிக்க முடியும், ஆனா முழுமையா அனுபவிக்க முடியாது. 400 அப்படிங்கிற நிலையில இருப்பவர் அறிவின் உச்சத்துல இருக்கலாம், ஆனா அதற்கும் ஒரு எல்லை உண்டு. தர்க்கத்தால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 400 அப்படிங்கிற நிலையில இருப்பவர் ஒரு நதியை பற்றி நூற்றுக்கணக்கான புத்தகங்களை படிச்சு அதோட நீரோட்டம், வேதியியல் அமைப்பு, அங்கு வாழும் மீன் வகைகள் என அனைத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அவர் அந்த நதியின் ஒரு நடமாடும் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட். ஆனா 500 அப்படிங்கிற நிலையில் உள்ள அன்பு ஒரு முற்றிலும் வேறுபட்ட பரிமாணம். எப்படி? 500 நிலையில உள்ளவர் அந்த நதியை பற்றி எந்த புத்தகமும் படிச்சிருக்க மாட்டாரா? படிச்சிருக்க மாட்டாரு. ஆனா அவர் அந்த நதியில் குதித்து நீச்சல் அடித்து அந்த நீரின் குளிரையும் ஓட்டத்தையும் தன் உயிரால் அனுபவிப்பார். வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம். 400கள் காரண காரியங்களை மட்டுமே தேடும். ஆனா 500 என்பது நிபந்தனையற்ற அன்பு, பேரானந்தம், கலையழகு ஆகியவற்றின் நிலை. ஆமா, 500க்கு மேல் எந்த தர்க்கத்திற்கும் காரணத்திற்கும் இடமில்லை. அங்கு நான் என்ற அகந்தை கரைந்து எல்லாவற்றோடும் ஒரு ஆழமான பிணைப்பு உருவாகத் தொடங்குது. அப்போ தேடல் உள்ளவங்க பலரும் இந்த 400 என்ற அறிவு நிலையில சிக்கிக்கொள்றாங்க, அப்படிதானே? ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அறிவு சார்ந்த அகந்தை அவங்கள அடுத்த நிலைக்கு, அதாவது 500 அப்படிங்கிற அன்பின் நிலைக்கு செல்ல விடாமல் தடுத்து விடுகிறது. மூளையிலிருந்து இதயத்திற்கு செல்லும் அந்த பயணம் மிக நீண்டதுன்னு சொல்வாங்களே, அது இதுதான். இது எனக்குள்ள ஒரு சிந்தனையை தூண்டுது. நான் இப்போ ஒருவேளை 100 என்ற பயநிலையில அல்லது 150 என்ற விரக்தியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க.
நான் இந்த அனந்து மற்றும் 600க்கும் மேலுள்ள ஞான நிலையை பற்றி படிச்சிட்டேன். எல்லாமே எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் நேராக ஒரே தாவுல அந்த இடையில் உள்ள படிநிலைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு 600 அப்படிங்கிற ஞான நிலைக்கு குதிச்சிடலாமா? இல்ல அப்படி நினைப்பதே ஒரு மாயை தான். அது சாத்தியமும் இல்ல, பாதுகாப்பானதும் இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? இது மிக வேகமா செல்லும் ரயில்ல ஏற முயல்வது போன்றது. நீங்க 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடும் ரயில்ல ஏற முயன்றா ஞானம் கிடைக்காது, காயங்கள் தான் மிஞ்சும். ஓ, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணுமா? கண்டிப்பா. நீங்க 100ல் அதாவது பயத்துல இருந்தா உங்க அடுத்த இலக்கு 125ஆகவோ அல்லது 160ஆகவோ அல்லது 800ஆக தான் இருக்கணும். உதாசீனத்தில் இருப்பவருக்கு கோபம் வருவது ஒரு மாபெரும் ஆன்மீக முன்னேற்றம்னு நாம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஆமா, ஒவ்வொரு நிலையிலும் ஒரு குறிப்பிட்ட பாடம் உள்ளது. உங்க தற்போதைய நிலையிலிருந்து அடுத்த ஒரு படி மேலே செல்வது மட்டுமே இயற்கையான ஆரோக்கியமான வளர்ச்சி. குறுக்கு வழிகள் இங்க வேலை செய்யாது. அதோட ஞானம் அடைதல், அதாவது என்லைட்டன்மெண்ட் என்பது நம்ம சாதிச்சு காட்ட வேண்டிய அல்லது போராடி பெற வேண்டிய ஒரு இலக்கு அல்ல. அது ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இல்லையா? நிச்சயமா இல்ல. ஞானம் அடைதல் என்பது நீங்க ஏதோ ஒன்ன புதிதாக வெளியே இருந்து கொண்டு வந்து உங்களுக்குள் சேர்ப்பதல்ல. நீங்க ஏற்கனவே இந்த பிரபஞ்ச பெருங்கடலின் ஒரு துளிதான், அதோட இணைந்தே தான் இருக்கீங்கங்கறத உணரும் அந்த தெளிவு தான் ஞானம். அப்போ அதை அடைய நம்ம பண்ற போராட்டங்கள், அதை அடைவதற்காக நீங்க செய்யும் ஒவ்வொரு போராட்டமும், தியானம் என்ற பெயரில் நடத்தும் தீவிர முயற்சிகளும் உங்களை அந்த நிலையிலிருந்து தள்ளி தான் வைக்கும். எதிர்ப்பை விட்டு மனதை முழுமையாக தளர்த்தி இயற்கையின் ஓட்டத்தோட உங்களை இணைய விடுவதுதான் அந்த நிலை. உண்மையிலேயே இது ஒரு ரொம்ப தெளிவான உளவியல் வரைபடம். இன்னைக்கு நாம வெறும் தத்துவங்களை பேசல, நமது அன்றாட மனநிலையை, நமது ஆற்றலை அளவிடும் ஒரு மிக சிறந்த கருவியை பத்தி பேசியிருக்கோம். ஆமா, இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயன்படக்கூடிய ஒண்ணு. உடல் அளவில் கடுமையாக உழைத்து 200-300 நிலைகளை எப்படி அடையலான்னோ அதே போல மன அளவில் எவ்வித முயற்சியும் இன்றி மனதை தளர்த்துவதன் மூலம் 400-500 என்ற உயர்நிலைகளை நம்ம எப்படி அடையலான்னு ரொம்ப டீப்பா அலசி இருக்கோம். எந்த ஒரு ஆற்றல் நிலையும் நிரந்தரமானதல்ல. நாம் அனைவருமே ஒரு நாளுக்குள் பல நிலைகளை கடந்து செல்கிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். ஆமா, உங்க உணர்வுகளை ஒரு சாட்சியா நின்று கவனிக்க பழகணும். இறுதியாக உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனையோடு இதை நாங்க நிறைவு செய்யறோம். இன்னைக்கு நீங்க ஒரு வித சோர்வுடனோ அல்லது அலுவலகத்துல யாரோ செய்த சிறு தவறுக்காக கடுமையான எரிச்சலுடனோ இருந்தா உங்களை நீங்களே தண்டித்துக் கொள்ளாதீங்க. ஐயோ, நான் குறைந்த எனர்ஜி லெவல்ல இருக்கேனே அப்படின்னு குற்ற உணர்ச்சி அடைய வேண்டாம். அந்த உணர்வு உங்களிடம் சொல்ல வரும் செய்தி என்ன அப்படின்னு சற்று சிந்தியுங்கள். நேற்றே உங்க மரத்து போன உதாசீனத்தை விட இன்றைய உங்க இந்த எரிச்சல் உங்க ஆற்றலின் அடுத்த கட்ட பரிணாமமாக இருக்குமா? உங்க உணர்வுகளை கட்டுப்படுத்தாமல், அதை எதிர்க்காமல் அமைதியா ஒரு பார்வையாளராக நின்று கவனித்தால் என்ன நடக்கும்? இது ஒரு அருமையான கேள்வி. அந்த கேள்வியோட உங்களை விட்டு செல்கிறோம். அந்த டிராஃபிக்ல முந்தி செல்பவரை பார்த்து சிரிக்கும் பக்குவம் உங்களுக்குள் எப்போதோ இருக்கு. அதை தட்டி எழுப்புங்க. உங்க ஆற்றல் அளவுகோலை இன்றைய உங்க முடிவுகளில் பயன்படுத்த தொடங்குங்க.